ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்திங் பிரதர். குஷி குஷியா இருக்கீங்களா சிஸ்டர்? டபுள் குச்சி பிரதர். ஓகே சிஸ்டர், சரி இன்னைக்கு முரளி வாசிக்கலாம். ஓகேங்க பிரதர். கேக்குதுங்களா? ம் ஓகே பிரதர். பாபா சொல்றாரு 2/7/2025 முரளி. ம் பாபா இனிமையான குழந்தைகளேன்னு சொல்லிட்டு, ம் நீங்கள் டபுள் அகிம்சாவாதிகள், ம் தீங்கு இழைக்காதவர்கள், ஆன்மீக சேனைகள், நீங்கள் ஸ்ரீமத் படி உங்களது தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும். ம் நீங்க டபுள் அஹிம்சாவாதிகள், தீங்கு இழைக்காதவர்கள், ஆன்மீக சேனைகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். யார் சொல்லியிருக்கார்? நம்மளை தான் சொல்லியிருக்கார். நீங்க இப்ப ஸ்ரீமத் படி உங்களுடைய தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். கேள்வி பாபா என்ன சொன்னா, ஆன்மீக சேவாதாரி குழந்தையாகிய நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையை எல்லோருக்கும் கொடுக்குறீங்க? ஓகே, பதில் நீங்கள் இது அதே மகாபாரத போரின் நேரம் என்று எல்லோருக்கும் எச்சரிக்கை கொடுக்குறீங்க. இப்போ இந்த பழைய உலகம் அழிய போது தந்தை புது உலகத்தின் ஸ்தாபனை செய்வித்துக் கொண்டிருக்கிறார். விநாசத்துக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். விநாசத்துக்கு முன்பாக அனைவரும் தந்தையின் அறிமுகம் எப்படி கிடைக்குமாறு செய்யலாம் என்பது பற்றி நீங்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும். இப்ப இது அதே மகாபாரத யுத்தம் நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த பழைய உலகம் மொத்தமா அழிய போகுது, விநாசமாக போகுது. தந்தை புது உலகத்தின் ஸ்தாபனை செய்துட்டு இருக்கார். நீங்க இப்ப அவங்களுக்கு, அதாவது மனிதர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்குள்ள அமர்ந்து ஆலோசனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா விநாசத்துக்கு முன்னதாகவே தந்தையின் அறிமுகம் எல்லாத்துக்கும் போய் சேரணும் இல்லையா? அதுக்காக அப்ப அதை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எச்சரிக்கையை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தையின் அறிமுகமும் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. பாடல் நீ இரவெல்லாம் உறங்கியே இழந்தாய். ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் என்பதை தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். பிறகு அவரை உயர்ந்ததிலும் உயர்ந்த கமாண்டர் இன் சீஃப், தளபதி என்று வேண்டுமானாலும் கூறலாம். ஏனெனில் நீங்கள் சேனைகள் அல்லவா? உங்களுடைய சுப்ரீம் கமாண்டர் யார்? 2 சேனைகள் உள்ளன என்பதையும் அறிந்துள்ளீர்கள். அது ஸ்தூல படை, நீங்கள் ஆன்மீக படை. அது எல்லைக்குட்பட்டது, நீங்கள் எல்லையில்லாத படையினர். உங்களில் கமாண்டர்கள் கூட இருக்கிறாங்க, ஜெனரல் கூட இருக்கிறார்கள், லெப்டினன்ட் கூட இருக்கிறாங்க. நாம் ஸ்ரீமத் படி ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் இப்போ புரிந்து கொண்டுள்ளீர்கள். தந்தை ஆகியவற்றோட விஷயம் எதுவும் கிடையாது. நாம் முழு உலகத்தின் மீது இப்போ மீண்டும் நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கோம். கல்பமாக நமது இந்த பாகம் தான் நடிக்கப்படுது. இவை அனைத்துமே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். அந்த யுத்தங்களில் இந்த விஷயம் கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை ஆவார். அவரை மந்திரவாதி, ரத்தன வியாபாரி, ஞான கடல் என்று கூறுகிறார்கள். ஓகே, அதாவது தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானாவும் இருக்கார், சீஃப் கமாண்டராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்றார். இப்ப உங்களுக்கு சீஃப் கமாண்டர் தளபதி அவர் தான். நீங்க எல்லாம் ஆன்மீக சேனைகளா இருக்கீங்க. அப்ப இங்க ஜெனரலும் இருக்காங்க, கேப்டனும் இருக்காங்க, லெப்டினன்ட் இருக்காங்க, சோல்ஜர்ஸ் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க ஸ்ரீமத் படி உங்களுடைய தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கீங்க. அங்க மிலிட்ரியில இருக்காங்க அப்படின்னா அது எல்லைக்குட்பட்ட ஆன்மீக படை. நீங்க எல்லைக்குட்பட்ட சாதாரண படை, அதாவது நாட்டை காப்பாற்றக்கூடிய படை. நீங்க நாட்டை காப்பாற்றக்கூடிய ஆன்மீக படை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா பாரதத்துல புது உலகத்தின் ராஜ்யத்தை, தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுக்காக அப்படி சொல்றாங்க. இது கல்பமா தந்தை உங்களை இந்த மாதிரி ஆன்மீக படையில ஆன்மீக படையினரா ஆக்கியிருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர், சரி ஓகே. தந்தையின் மகிமை முழு உலகத்தையும் மாத்துறோம். நம்ம அவங்க ஒரு குறிப்பிட்ட இடம் தான் மாத்துறாங்க, அதாவது போய் பிடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. நம்ம மாயா கிட்ட இருந்து சண்டை போட்டு முழு உலகத்தையும் மாத்துறோம். அதுதான் எடுத்துக்கலாம். தந்தையோட மகிமை அளவற்றது. நீங்க புத்தியின் மூலமா தந்தையை மட்டும் நினைங்க. மாயை நினைவை மறக்க செய்யுது. நீங்க டபுள் அகிம்சாளர், ஆன்மீக சேனை. நாம் நமது ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்ற இதே சிந்தனை உங்களுக்கு உள்ளது. டிராமா அவசியம் செய்ய வைக்கும். புருஷார்த்தமோ செய்ய வேண்டி இருக்கு. நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்குள் ஆலோசிக்க வேண்டும். மாயாவோட யுத்தம் உங்களுடையது கடைசி வரை நடந்து கொண்டிருக்கும். அவசியம் மகாபாரத போர் நிகழ போகுது என்பதையும் இப்ப புரிந்திருக்கிறீர்கள். இதை என்றால் பழைய உலகம் வினாசம் எப்படி ஆகும்? பாபா நமக்கு ஸ்ரீமத் அளிக்கிறார். குழந்தையாக நாம் மீண்டும் நமது ராஜ்ய பாக்கியத்தை ஸ்தாபிக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆக வேண்டும். மீண்டும் பாரதத்தில் வெற்றி முழக்கம் வர வேண்டியிருக்கு. அதற்காக நீங்க கருவியாக இருக்கீங்க. எனவே தங்களுக்குள்ள சந்திக்க வேண்டும். தங்களுக்குள் சந்தித்துக் கொண்டு
எப்படியெல்லாம் நாம் சேவை செய்யலாம். இப்போது இந்த பழைய உலகத்தோட வினாசம் ஆக போகுது என்று அனைவருக்கும் தந்தையோட செய்தியையும் கூறணும் அப்படின்றார். ஆமா, இப்ப இது பழைய அதே மகாபாரத யுத்தம் நடக்க போகுது. இந்த பழைய உலகம் மொத்தமா விநாசமாக போகுது. தந்தை இந்த புது உலகத்தின் ஸ்தாபனை செய்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பழைய உலகம் விநாசமானதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெற்றி முழக்கம் ஏற்படும். நீங்க அந்த புது உலகத்தின் ராஜ்யத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க டிராமா இப்ப நீங்க புருஷார்த்தம் செய்துகிட்டு இருக்கீங்க. டிராமா உங்களை அவசியம் புருஷார்த்தம் செய்யவும் வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப நமக்கு டிராமா முடிய போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப நம்ம தீவிரமான முயற்சி செய்யணும் இல்லையா? அதான் டிராமா விநாசத்துக்கு முன்னாடியே காமிக்குது. இப்ப நம்ம சுத்தி பாக்குறோம் இல்லையா, எப்படி உலகம் விநாசம் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு, கொஞ்சம் கொஞ்சமா அழிவு ஏற்படுறத பாக்குறோம் இல்லையா? அதான் கொஞ்சம் கொஞ்சமா அழிவு ஏற்படும் போதே நமக்குள்ள அந்த வைராகியம் வந்துருது. இந்த முழு உலகம் இப்போ தந்தை சொன்னது மாதிரி அழிய போகுது அப்படிங்கிற உணர்வு வந்துருது. அதனால நீங்க நல்ல தீவிரமா முயற்சி செய்யுங்க. தந்தைய மாயாவும் அதிகமா மறக்க வைக்கவும் செய்யுது. நீங்க கண்டிப்பா தந்தை நினைவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தை நினைவுல இருந்து நம்ம தூய்மையான அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். நம்ம தூய்மையானதான் அந்த தூய்மையற்ற உலகமும் அழிக்கப்படும். ரெண்டுமே எல்லாமே உங்க கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. உலகம் அழிய போது தந்தையோட செய்தி அனைவருக்கும் சொல்றாரு. தந்தை புதிய உலகத்தோட ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். லௌகீக தந்தை கூட புதிய வீடு கட்டுகிறார் என்றால் குழந்தைகள் குஷி அடைகிறாங்க. பழைய உலகத்தோட விநாசம் கூட இப்போ எதிரிலே இருக்கு. இது அதே மகாபாரத போருக்கு பின்னா என்ன என்பதை கூட மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது நாம் சங்கமத்துல புருஷோத்தமர் ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் இப்போ புரிந்திருக்கிறீர்கள், உணர்ந்திருக்கிறீர்கள். இப்போ புருஷோத்தமராக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கார். இதில் யுத்தம் ஆகியவற்றோட எந்த விஷயம் கிடையாது. குழந்தைகளே, தூய்மை இல்லாத உலகத்துல ஒருவரும் தூய்மையாக இருக்கவே முடியாது. மற்றும் தூய்மையான உலகத்துல ஒருவர் கூட தூய்மையற்றவரா இருக்க முடியாது என்று தந்தை புரிவிக்கிறாரு. இவ்வளவு சிறிய விஷயத்தை கூட யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. குழந்தையாக உங்களுக்கு அனைத்து படங்கள் ஆகியவற்றோட சாரம் புரிய வைக்கப்படுது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் ஜபம், தவம், தானம், புண்ணியம் ஆகிய என்னவெல்லாம் செய்கிறார்களோ அதனால் குறுகிய காலத்துக்கு தான் காக்கை எச்சத்துக்கு சமமான சுகம்தான் கிடைக்கும். ஆனா யாராவது இங்கு வந்து புரிந்து கொண்டால் தானே இந்த விஷயங்கள் புத்தியில் பதியும். இது இருப்பதே பக்தியோட ராஜ்யமாக. ஞானம் சிறிதளவு கூட அவர்களுக்கு கிடையாது. எப்படி தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையானவர் ஒருவர் கூட கிடையாதோ அதே போல ஞானம் கூட ஒருவரை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள ஒருவரை தவிர வேறு யாரிடமும் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, அந்த பக்தியில அந்த தவம், தானம், புண்ணியம் இதெல்லாம் செய்யறாங்கன்னா வெறும் காக்கை எச்சலுக்கு சமமான சுகம் தான் கிடைக்குது. ஆனா தந்தை கிட்ட இருந்து இந்த ஞானத்தை அடையிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 பிறவிக்கான ஆஸ்தினா கிடைக்குது. அத சொல்றாரு. அப்புறம் அந்த தேரண சிஸ்டர் சொன்னாங்க, அந்த தூய்மையற்ற உலகத்துல யாருமே ஒருத்தவங்க கூட தூய்மையானவர்களே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா தூய்மையான உலகத்துல பாருங்க, தூய்மையற்றவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்னா, இங்க தூய்மையற்றவர்கள்னா இங்க எல்லாம் விகாரிகளா இருக்கும். ஆனா இங்க ஒருத்தர் கூட தூய்மையானவர்கள் கிடையாது. அங்க பாருங்க, சத்தியுகத்துல நிர்விகாரிகள் எல்லாருமே தூய்மையானவர்களா இருப்பாங்க. தூய்மையற்றவர்கள் அங்க ஒருத்தர் கூட இருக்க முடியாது அப்படின்றத சொல்றார். அப்ப புது உலகத்தின் ஸ்தாபனை செய்துட்டு இருக்கோம். இப்ப தந்தை நினைவுல இருந்து தூய்மையாகுங்க. இப்ப நீங்க தூய்மையானதானே அந்த தூய்மையான உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். இந்த ஞானம் கூட ஒருத்தர் கிட்டதான் இருக்கு. ஆமா, அது வந்து ஸ்ரீ பரமாத்மா கிட்ட மட்டும்தான். அவர் சொல்றார், வேத சாஸ்திரம் ஆகிய அனைத்தும் பக்தி மார்க்கம் ஆகும். ஏனிப்படி இறங்க வேண்டி இருக்கு. இப்போ நீங்க பிராமணராகி இருக்கிறீங்க. இதில் வரிசை கிரமமான சேனையும் உருவாயிருக்கு. மிக முக்கிய கமாண்டர், கேப்டன், ஜெனரல் ஆகியோராக இருப்பவர்கள் தங்களுக்குள்ள சந்தித்து ஆலோசிக்கணும். நாம் பாபாவோட செய்தி எவ்வாறு கொடுக்கலாம். மெசஞ்சர், பைகம்பர், தூதர் அல்லது குரு ஒருவர் தான் என்பது குழந்தைக்கு புரிய வைக்கப்படுது. மற்றது அனைத்து பக்தி மார்க்கம். நீங்க மட்டும் சங்கமேகத்தினர் ஆறீங்க. லட்சியம், நோக்கம் பெரிய குறிக்கோள்ன்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் முற்றிலுமே அக்யூரேட் ஆகிறாங்க. பக்தி மார்க்கத்துல சத்திய நாராயணோட கதை மூன்றாவது கண்ணின் கதை, அமர கதையை தான் கூறுகிறார்கள். இப்போ தந்தை உங்களுக்கு உண்மையான சத்திய நாராயணோட கதையை கூறிக்கொண்டிருக்கிறார். பக்தி மார்க்கத்துல இருப்பது கடந்து விட்ட விஷயங்கள். யார் வாழ்ந்து சென்று விட்டனரோ அவர்களுக்கு பின்னால் கோவில்கள் ஆகியவை கட்டுகிறார்கள். எப்படி சிவபாபா இப்போ உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறாரோ பின்னர் பக்தி மார்க்கத்தில் நினைவார்த்தம் அமைப்பார்கள். சத்தியுகத்துல சிவன் அல்லது லக்ஷ்மி நாராயணன் ஆகியோரோட எந்த படமும் இருக்காது. ஞான முற்றிலும் தனி, பக்தி முற்றிலும் தனி. இப்ப உங்களுக்கு அந்த மெசஞ்சர், தூதுவர், அந்த குரு எல்லாமே இந்த தந்தை மட்டும்தான். ஆனா நீங்க யாரா இருக்கீங்க?
இங்க உங்களுக்கு அந்த கேப்டன் இருக்காங்க இல்லையா, கேப்டன், அந்த சீஃப் ஜெனரல், அதெல்லாம் எல்லாருமே தனித்தனியா இருக்கீங்க, ஆன்மீக படையில இருக்கீங்க. இப்ப தூதுவர் தந்தையின் அறிமுகத்தை எப்படியாவது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஞானம்ங்கிறது தனி, பக்திங்கிறது தனி அப்படின்னு இருக்காரு. பக்தியின் விஷயம் எல்லாமே இரவுக்குரிய விஷயம், அதாவது இரவு நரகத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த ஞானம் எல்லாமே சொர்க்கத்துக்கு, அந்த பகலுக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதான் ஞானம் வேற பக்தி வேற அப்படின்னு இருக்காங்க. ஓகே சிஸ்டர். எனவே தந்தை fear no evil, talk no evil, தீயதை கேட்காதீங்க, தீயதை பேசாதீங்க என்று கூறியுள்ளார் என்பதையும் நீங்க இப்ப அறிந்திருக்கிறீங்க. குழந்தையாகிய உங்களுக்கு இப்போது எவ்வளவு குஷி இருக்கு, புதிய உலகம் ஸ்தாபனை வேற ஆகிட்டு இருக்கு, அந்த குஷியில இருக்க சொல்றாரு பாபா. சுகதாமத்தோட ஸ்தாபனையின் பொருட்டு பாபா நமக்கு மீண்டும் டைரக்ஷன் உத்தரவு அளித்துக் கொண்டிருக்கிறார். அதில் கூட தூய்மையாகுங்க என்ற முதல் டைரக்ஷன் கொடுக்கிறார். எல்லோரும் பத்தீத்தமானவர், தூய்மை அற்றவர்கள் அல்லவா. எனவே நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்கு ஒன்று சேர்ந்து சேவையை எப்படி அதிகரிக்கலாம், ஏழைகளுக்கு எப்படி செய்தியை அளிக்கலாம் என்று ஆலோசிக்க வேண்டும். தந்தையோ முந்தைய கல்பத்தை போல வந்திருக்காரு, தன்னை ஆத்மான உணர்ந்து தந்தையாக என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. ராஜாங்கம் அவசியம் பிராமணை ஆக வேண்டி இருக்கு, அவசியம் புரிந்து கொள்வார்கள். தேவி தேவதா தர்மத்தினராக இல்லை என்றால் புரிந்து கொள்ள மாட்டார்கள். விநாச காலத்தில் இறைவனிடம் அன்பில்லாத புத்தி உடையவர்களாக இருப்பாங்க அல்லவா. அவர் நமது தலைவர் என்பதை குழந்தையாக நீங்க மட்டும் அறிந்திருக்கீங்க. எனவே நீங்க விகாரத்திலும் போகக்கூடாது, சண்டை சச்சரவும் செய்யக்கூடாது. உங்களுடைய பிராமண தர்மம் மிக உயர்ந்த தர்மமாகும். அவர்கள் சூத்திர தர்மம், நீங்க பிராமண தர்மம். நீங்க உச்சி குடுமி, அவங்க கால். குடுமிக்கும் மேலே இருப்பவர் உயர்ந்த நிராகார சிவபகவான். இந்த கண்களால் பார்க்க முடியாத காரணத்தால விராட ரூபத்துல குடுமி, அதாவது பிராமணர்கள் விராட ரூபத்துல குடுமி பிராமணர்கள் மற்றும் சிவபாபை காண்பிப்பதே இல்லை. தேவதை சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்று மட்டும் கூறுகிறார்கள். யார் தேவதை ஆகுறாங்களோ அவங்க மீண்டும் புனர்ஜென்மம் எடுத்து சத்திரியர் வைசியர் சூத்திரர் ஆகுறாங்க. விராட ரூபத்தோட பொருள் கூட யாருக்கும் இப்ப தெரியாது. இப்போ நீங்க புரிஞ்சுக்கீங்க. எனவே சரியான சித்திரத்தை உருவாக்க வேண்டும், சிவபாபாவும் காண்பிக்கப்படுகிறது அப்படின்றதுதான். ஆமா, பக்தி மார்க்கத்துல பாருங்க, அந்த விராட ரூபத்தின் சித்திரத்தை உருவாக்கி இருக்காங்க. ஆனாலும் நம்மளும் இந்த சங்கமயத்துல அந்த விராட ரூபத்தின் சித்திரம் உருவாக்கி இருக்கோம். அந்த பக்தி மார்க்கத்துல அந்த தேவதைகள், முகத்துல தேவதைகளும், அந்த புஜங்கள்ல சத்திரியர்களும், வயிற்று பகுதியில வைசியர்களும், காலில் சூத்திரர்களும் இவ்வளவுதான் காமிச்சிருக்காங்க. ஆனா பிராமணர்களை காமிக்கல. உச்சி குடும்பிக்கு சமமானவர்கள் பிராமணர்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் காமிக்கல. அந்த உச்சி குடும்பிக்கு மேல சிவபாபாவின் சித்திரம், ஏன்னா அவர் தான் விதை ரூபமா இருக்காரு இல்லையா, அவர் தான் முதல்ல, அப்புறம் தான் பிராமணர்கள். அவர் மூலமா தான் பிராமணர்களை ஜென்மம் எடுக்கிறோம். அப்புறமேலாம் பிராமணர்கள் தேவதையா மாறுறோம், தேவதைகள் சத்திரியர்களா மாறுறோம், அப்புறம் வைசியர்களா மாறுறோம், சூத்திரர்களா மாறுறோம். இந்த விஷயத்த கூட யாருமே தெரிஞ்சுக்கல பக்தி மார்க்கத்துல. ஆனா சித்திரத்தை மட்டும் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா என்ன விஷயம் ஏதுனே புரியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க யாரா இருக்கீங்க, பிராமணர்களா இருக்கீங்க, விகார மார்க்கத்தினரா ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. விகாரத்திலும் ஈடுபடக்கூடாது, ஆனா ஞானத்தை முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தவங்களுக்கு எப்படியாவது அந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கருவியா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல அந்த தேவி தேவதைகளா வாழ்ந்தது நீங்க தான், இப்ப மீண்டும் அந்த தேவி தேவதைகளா ஆக போறீங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சிவபாபாவும் காண்பிக்கப்படுகிறது, சிவபாபாவும் காண்பிக்கப்படுது மற்றும் பிராமணர்களையும் காண்பித்துள்ளார்கள். தன்னை ஆத்மான்னு தந்தையை நினைவு செய்யுங்க என்ற இந்த செய்தியை மட்டும் நீங்க இப்போ அனைவருக்கும் அளிக்க வேண்டும் சொல்லுங்கன்றாரு. மெசேஜ் செய்தி அளிப்பது உங்களுடைய வேலையாகும். எப்படி தந்தையோட ஹலோ கேக்குது சிஸ்டர். கேக்குது. எப்படி தந்தையின் மகிமை அளவற்றதோ அதே போல பாரதத்துக்கும் கூட மிகுந்த மகிமை இருக்கு. இது கூட யாராவது 7 நாட்கள் கேட்டால்தான் புத்தியில பதியும். நேரமில்லை என்கிறார்கள். அரை கல்பம் கும்பிட்டு கொண்டே வந்திருக்கீங்க. இப்போ அவர் பிராக்டிக்கலாக நடைமுறையில சொல்லி தருகிறார். தந்தை வர வேண்டியது கடைசியில் தான். இதுவும் பிராமணர்களாக நீங்கள் வரிசை கிரமமாக முயற்சி ஏற்றபடி புரிந்திருக்கீங்க. படிப்பு ஆரம்பித்த உடனேயே நிச்சயம் ஏற்பட்டது. பிரியதர்ஷனர் வந்துள்ளார். யாரை நீங்கள் அழைத்து கொண்டிருந்தீங்களோ அவசியம் ஏதாவது ஒரு சரீரத்தில் வந்திருக்க கூடும். அவருக்கு தனக்கு சரீரமோ கிடையாது. நான் இவருக்குள்ள பிரவேசம் செய்து குழந்தையாக உங்களுக்கு சிருஷ்டி சக்கரத்தோட படைப்பவர் படைப்பினோட ஞானத்தை தர என்று தந்தை சொல்றார். இது வேற யாருக்குமே தெரியாது. இது கல்வி மிகவும் சுலபமாக பாபா புரியிருக்கிறார்.
நான் உங்களை எவ்வளவு செல்வந்தரா ஆக்குறேன் என்று பாபா சொல்றார். ம். கல்பம் கல்பமா உங்களை போல தூய்மையானவர்கள் மற்றும் சுகமானவர்கள் யாருமே கிடையாது. ம். குழந்தையாகிய நீங்க இச்சமயம் அனைவருக்கும் ஞான தானம் அளிக்கிறீர்கள். ஓகே. தந்தை தான் வந்து உங்களுக்கு இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானத்தை சொல்லித்தாரேன். இப்ப அந்த முதல் இடைக்கடையின் ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் கிடையாது, பிராமணர்களாகி நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். தந்தை உங்களுக்கு ரத்தனங்களோட தானம் அளிக்கிறார். ம். மேல சொன்னது எல்லாமே பாபா அந்த 7 நாள் கோர்ஸ் தான் சொல்லிட்டு வராரு. ஆமா. இப்ப பாபா சொல்றாரு, ஆமாங்க பிரதர், ரத்தனங்களோட தானம் கொடுக்குறேன்றாரு. அவரோட ரத்தனம் தானம் என்னன்னா அது இந்த சக்தி அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு நம்ம கேட்கும் போதே. ம். மற்றவர்களுக்கும் ம். நீங்க அளிக்கணும்ன்றாரு. பாபா கொடுத்தது மற்றவங்களுக்கும் சொல்லுங்க கொடுங்கன்றாரு. பாரதத்தை சொர்க்கமா ஆக்குறீங்க நீங்க தான். ம். நீங்க உங்களுடைய உடல் பொருள் மனம் எல்லாமே ஸ்ரீமத் படி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு உயர்ந்த காரியமாகும். நீங்க மறைமுகமான சேனை ஆவீர்கள், யாருக்குமே தெரியாது. நாம் உலக அரசாட்சியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீங்க. ஸ்ரீமத் மூலமா சிறந்தவர்களா அறிங்க. பாபா ஸ்ரீமத் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. என் ஒருவனை நினைவு செய்யுங்க என்று தந்தை சொல்றாரு. கிருஷ்ணரோ கூற முடியாது. அவரோ இளவரசனாக இருக்கிறாரு, நீங்க இளவரசனாக ஆகுறீங்க. சத்யகோ திரேதாவில பவித்திர இல்லற மார்க்கம் இருக்கும். அபபவித்திர ராஜாக்கள் பவித்திர ராஜா ராணியான லட்சுமி நாராயணுக்கு பூஜை செய்யறாங்க. பவித்திர விகாரமற்ற இல்லற மார்க்கத்தினோட ராஜ்யம் நடக்குது. பிறகு ஏற்படுவது தூய்மையற்ற இல்லற மார்க்கம் பாதி பாதி ஆகும் அல்லவா? பகல் மற்றும் இரவு லட்சக்கணக்கான வருடங்களோட விஷயம்லாம் இருந்திருந்தா பிறகு பாதி பாதியாகவோ ஆக முடியாது. லட்சக்கணக்கான வருடங்களாக இருந்திருந்தா உண்மையில் தேவதா தர்மத்தினராக இருந்து தங்களை இந்து என்று அழைத்து கொண்டவர்களோட எண்ணிக்கையும் மிகவும் அதிகமா இருக்கும். கணக்கற்றதாக இருக்க வேண்டும். இப்பொழுது கணக்கிடுகிறாங்க அல்லவா? இது நாடகத்தில் பொருந்தி உள்ளது, மீண்டும் நடக்கும். அதாவது பவித்திர இல்லற தர்மமா இருந்துச்சு, அப்புறம் பவித்திரமற்ற இல்லற தர்மமா மாறி போயிருச்சு. ஆனா ராஜாக்கள் பாருங்க, அங்க தூய்மையான ராஜா ராணிகளுக்கு இங்க தூய்மையற்ற ராஜா ராணிகள் பூஜை செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் நிர்விகாரிகளை விகாரிகள் பூஜை செய்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாங்க? தூய்மை பத்தி தான் சொன்னேன். வேற எதுவும் சொல்ல பாப்பா. ஓகே, அதான் தூய்மைக்கான விஷயம்தான். அந்த இரவு பகல் அந்த விகாரி நிர்விகாரி அந்த விஷயத்தை தான் அப்பா கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சிஸ்டர். லட்சக்கணக்கான வருடம் இல்ல, இருந்திருந்தா இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்றாங்க பாப்பா. ஆமா, அதான் பாப்புலேஷன்ஸ் எல்லாம் கணக்கு எடுக்கிறாங்க இல்லையா, சென்சஸ் எடுக்கிறாங்க இல்லையா இங்க. அதான் அங்க பாருங்க 9 லட்சம் பேர் இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகரிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா பாருங்க 5000 வருஷம் டிராமா தான். 5000 வருஷத்துக்கே இப்ப 800 கோடி பேர்கிட்ட போயிட்டாங்க. ஆனா லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்லும் போது எவ்வளவு பேர் அந்த மக்கள் தொகை கணக்கு எடுக்க எவ்வளவு பேர் அதிகரிச்சு போயிருப்பாங்க, அதெல்லாம் கணக்கெடுக்கவே முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. அதான் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எதுவும் இல்ல, மொத்தமாவே டிராமா 5000 வருஷம் தான். 5000 வருஷத்துக்குள்ள இவ்வளவு பேரும் அவங்க உங்களுக்கான பாட்டு நடிக்க வந்துடுறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது மீண்டும் நடக்கும். மரணம் எதிர்ல இருக்கு. இது அதே மகாபாரத போர். எனவே தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சேவையின் திட்டம் தீட்ட வேண்டும். சேவை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். புது புது படங்கள் வெளிப்படுகின்றன. கண்காட்சி கூட செய்கிறீர்கள். நல்லது. பின் என்ன செய்யலாம்? நல்லது. ஆன்மீக மியூசியம் அமைங்க. சுயம் தாங்களே பார்த்துவிட்டு சென்றார்கள் என்றால் மற்றவர்களை அனுப்புவாங்க. ஏழைகள் அல்லது பணக்காரர்கள் தர்மத்துக்கென்று ஒதுக்குறாங்க. பணக்காரர்கள் அதிகமா ஒதுக்குவார்கள். இங்கும் அவ்வாறுதான். ஒருவர் 1000 தருவார், ஒருவர் குறைவாக, ஒருவரோ 2 ரூபாய் கூட அனுப்பி விடுகிறார். 1 ரூபாய்க்கு செங்கல் வாங்குங்கள் என்று கூறுகிறார்கள். 1 ரூபாயை 21 பிரிவுக்கு சேமிப்பு செய்து விடுங்கள். இது இருப்பது மறைமுகமாக. ஏழைகளுடைய 1 ரூபாய் பணக்காரர்களுடைய 1000 சமமாக இருக்கும். ஏழைகளிடம் இருப்பது கொஞ்சம். பின் என்ன செய்ய முடியும்? கணக்கு உள்ளதல்லவா? வியாபாரிகள் தர்மத்துக்கு என்று ஒதுக்குகிறாங்க. இப்போ என்ன செய்ய வேண்டும்? தந்தைக்கு உதவி செய்ய வேண்டும். தந்தை பிறகு அதுக்கு பதிலாக 21 பிரிவுக்கு கொடுக்கிறாரு உங்களுக்கு. தந்தை ஏழைகளுக்கு உதவி செய்யறார். இப்பொழுது இந்த உலகம் இருக்காது, எல்லாமே மண்ணோடு மண்ணாகி விடும். முந்தைய கல்பத்தை போலவே அவசியம் ஸ்தாபனை ஆக வேண்டியிருக்கு என்பதையும் அறிந்திருக்கீங்க. குழந்தைகளே, தேகத்தின் எல்லா தர்மங்களையும் தியாகம் செய்து ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய உடல், மனம், பணம் எல்லாத்தின் மூலமா இந்த பழைய உலகத்தை புது உலகமா சொர்க்கமா மாத்துறதுக்கான அந்த ராஜ்யம் செய்வதற்கான அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக உங்களுடைய எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த
தானம் செய்யறவங்க கூட யாரு, அந்த வியாபாரிகள் தானம் செய்யறாங்கன்னா கூட தர்மத்துக்கு தனியா எடுத்து வைக்கிறாங்க, தானம் செய்யறதுக்குன்னு தனியா பணத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க. அதே போல சிவபாபாவின் காரியம் அப்படின்னு புது உலகத்தின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கு, அதுக்கு நம்மளுடைய பணமும் ஈடுபடுத்தணும் அப்படின்றதுக்காக நீங்களும் பணத்தை ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்றாரு. ₹1 கொடுத்தீங்கன்னா கூட அது 21 பிறவிக்கு ஆஸ்தியா உங்களுக்கு ரிட்டர்ன்ல கிடைக்கும் இல்லையா அப்படின்றது சொல்றாரு. பணக்காரர்கள் கொடுக்கக்கூடிய ₹1000 ஏழைகள் கொடுக்கக்கூடிய ₹1 சமமானதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவங்க கிட்ட ₹1 தான் இருக்குதுன்னா அந்த ₹1 கொடுத்து கூட அவங்க அவங்களுக்கான பாக்கியத்தை உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இந்த பிரம்மா கூட படைப்பு ஆவார் அல்லவா? பிரம்மா யாருடைய குழந்தை? யார் படைச்சார்? பிரம்மா விஷ்ணு சங்கரை எப்படி படைக்கிறாங்க? கிரியேட்டர் என்பது கூட யாருக்குமே தெரியாது. தந்தை சத்தியமான விஷயத்தை புரிய வைக்கிறாரு. பிரம்மா கூட அவசியம் மனித படைப்பில் தான் இருக்கிறார். பிரம்மாவோட வம்சாவளி பாடப்படுகிறது, சாஸ்திரத்தில் இருக்கு. அத சொல்றார் பகவான். மனித சிருஷ்டியோட படைப்பை எப்படி படைக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. பிரம்மாவோ இங்குதான் வேண்டும். யாருக்குள் நான் பிரவேசம் செய்கிறேனோ அவர் கூட அநேக பிறவியோட கடைசியில இருப்பவர் ஆவார் என்று தந்தை சொல்றார். இவர் முழுமையா 84 பிறவி எடுக்கிறாரு. பிரம்மா கிரியேட்டர், படைப்பவர் கிடையாது. கிரியேட்டர் படைப்பவரோ ஒரே ஒரு நிராகாரமானவர் தான் அவர். ஆத்மாக்கள் கூட நிராகாரமானவர்கள் தான் ஆவார்கள். அதுவும் அனாதியாகும், யாருமே படைக்கவே இல்லை. பின் பிரம்மா எங்கிருந்து வந்தார்? நான் இவருக்குள்ள பிரவேசம் செய்து பெயரை மாற்றினேன் என்று தந்தை சொல்கிறார். பிராமணர் உங்களுக்கு கூட பெயர் மாற்றினார்கள். நீங்க ராஜரிஷி ஆரம்பத்துல சந்நியாசம் செய்து இருக்க முற்பட்டீர்கள், எனவே பெயர்களை மாற்றம் செய்து விட்டார். பிறகு பார்த்தார், மாயா சாப்பிட்டு விடுகிறது, எனவே மாலையை அமைப்பது, பெயரிடுவது எல்லாம் விட்டு விட்டார். இங்க எல்லாரும் பிரம்மா ஒன்னும் படைப்பவர் கிடையாது, படைப்பவர் சிவபாபா தான் அப்படிங்கறத சொல்றார். இந்த பிரம்மா அப்படிங்கிறவர் படைக்கக்கூடியவர்னா இந்த பிரம்மா மூலமா படைப்பு தானே தவிர பிரம்மாவே படைக்கக்கூடியவர் கிடையாது அப்படின்றார். பிரம்மாக்குள்ள நான் பிரவேசமாயி தான் குழந்தைகளாய் உங்களை தத்தெடுத்திருக்கேன், உங்க மூலமா தான் இந்த புது உலகத்தின் ஸ்தாபனை ஏற்படுது அப்படின்னு சொல்றார். ஆனா ஆத்மாக்கள் எல்லாருமே அனாதிதான் அப்படிங்கறத சொல்றார். ஆத்மாக்கள் எல்லாருமே அழிவற்றவர்கள். அப்ப பிரம்மா எப்படி படைக்கக்கூடியவர்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றார். என்ன படைக்கிறார் பாபா அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த ஞானத்தை கொடுத்து உங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குறேன், இந்த தூய்மையற்ற உலகத்தையும் தூய்மையான உலகமா மாத்தி தந்துட்டு போறேன், அவ்வளவுதான் படைக்கக்கூடிய காரியமே தவிர மற்றபடி ஆத்மாக்களும் அழிவற்றவர்கள் தான், பரமாத்மா தந்தை அழிவற்றவர் தான், இந்த டிராமா விஷயம் கூட அழிவற்ற நாடகம் தான் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா டிராமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்குது. சத்துவ பிரதானத்துல இருந்து சத்துவம், அப்புறம் ரஜோ தமோ பிரதானம், தமோ பிரதானத்துல இருந்து தந்தை மீண்டும் சத்துவ பிரதானமாக்குறதுக்காக வர வேண்டியது இருக்குது. இந்த ரகசியத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். ஏன்னா இந்த ரகசியம் தான் யாருக்குமே தெரியல. தமோ பிரதானம் ஆயிடுச்சு கலியுகம், ஆனதுக்கு அப்புறம் எப்படி மீண்டும் சத்தியுகம் வரும் அப்படிங்கறது யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் அந்த சத்தியுகம், திரேதா, துவாபர கலியுகம்ன்றதையும் பக்தியில சொல்லி வச்சிருக்காங்க. அந்த கலியுகம் எப்படி மீண்டும் சத்தியமா மாறும்ன்றது யாருக்கும் தெரியாது. அந்த டைம் தான் தந்தை சங்கமயத்துல இந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கிட்டு போறேன் அப்படிங்கிற ரகசியத்தை தான் சொல்றாரு அப்பா இவ்வளவு டீட்டெயிலா. ஓகே சிஸ்டர். தற்காலத்துல உலகத்துல ஒவ்வொரு விஷயத்திலயும் நிறைய மோசடி எல்லாம் நடக்குது. தாழ்மையில் கூட மோசடி. உண்மையான பொருளே கிடைக்கவே இல்லைன்றார் பாபா. உண்மையான பொருள் கிடைப்பதே இல்லை. தந்தைக்காகவும் மோசடி. சுகம் தங்களையே பகவான் என்று கூட அழைத்துக் கொள்ள முற்படுகிறார்கள். இப்போ ஆத்மா யார், பரமாத்மா யார் என்று குழந்தை நீங்க புரிஞ்சிருக்கீங்க. உங்களிலும் கூட வரிசை கிரமம் தான், முயற்சிக்கு ஏற்றபடிதான் இருக்கிறீங்க. யார் எப்படி அந்த பாடத்தை படிக்கிறாங்களோ, இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ, மற்றும் மற்றவங்களுக்கு சொல்றாங்களோ, என்ன பதவி அடைவார்கள் என்பது தந்தை அறிந்திருக்கிறார். நானும் தந்தை மூலமா உலகத்தோட கிரீடம் அணிந்த இளவரசனாக போறோம் அப்படின்ற நிச்சயம் இருக்கு என்றால், அது போல புருஷார்த்த முயற்சி செய்து காண்பீங்கன்றாரு பாபா. காண்பித்து காமிங்க. நாம் கிரவுண்ட் பிரின்ஸ் ஆனோம். பின் 84 பிறவியில சக்கரம் சுற்றிதான் வந்து விட்டோம். இப்போ மீண்டும் ஆக போகிறோம். இது நரகம், இதில் எதுவுமே இல்லை. பிறகு தந்தை களஞ்சியங்களை நிரப்பி கஷ்டம் துக்கத்தை எல்லாம் நீக்கி விடுகிறார். இங்கு பொக்கிஷங்களை நிரப்பி விடுகிறார். அதனால நீங்க இந்த பொக்கிஷத்தை நிரப்பிக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கீங்க அல்லவா என்று நீங்கள் எல்லோரையும் கேளுங்கள். அமரபுரியில் காளான் வரவே முடியாது. தந்தை வருவதை களஞ்சியங்களை நிரப்பி கொண்டுள்ளார்ன்றாங்க. தந்தை வருவதை களஞ்சியங்களை நிரப்பியாதாக செய்து துக்கம் கஷ்டத்தை விலக்குவதற்காக. அது அமரலோகம்,
இது மரணலோகம். ம். இது போன்ற இனிமையிலும் இனிமையான விஷயங்களை கேட்க வேண்டும், கூற வேண்டும். வீணானவைகளை கேட்கவும் கூடாது, கூறவும் கூடாது. நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. பால்ல கூட இங்க கலப்படம் செய்து வைக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. ஆனா தந்தையும் கூட கலப்படம் செய்துட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு சொல்லி நானே தந்தை, நானே பகவான், அப்படின்னு நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதான் மொத்தமா நிந்தனை செய்துட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க இப்ப தீவிரமா புருஷார்த்தம் செய்யணும். இப்ப நம்ம கிரவுண்ட் பிரின்ஸ், அதாவது இளவரசனா ஆகுறோம், இளவரசன் இளவரசி ஆகுறோம் அப்படின்னா அதுக்கேத்தது மாதிரி புருஷார்த்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இது வந்து மரணலோகமா இருக்குது. இங்க வந்து உங்களை காளான் சாப்பிட்டுருவான். ஆனா சத்தியுகம் பாருங்க, அது அமரலோகம். அங்க ஒருபோதும் காளான் வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்றாரு. காளான் வந்து உங்களை தொடவே முடியாது அப்படிங்கிறார். அதாவது அங்க அகால மரணம் ஏற்படாது இல்லையா? இங்க அகால மரணம் அச்சானாக் டிராமான்னு சொல்லுவாரு, அச்சானாக் பரிணம்னு சொல்லுவாரு. அங்க அச்சானாக்னு கிடையாது. நீண்ட ஆயுள் இருக்கும் உங்களுக்கு, நீண்ட காலமான ராஜ்ய பாக்கியம் இருக்கும். அதனாலதான் அது அமரலோகம் அப்படின்னு சொல்றாரு. இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கணும். ஞானத்தின் விஷயங்களை பேசணுமே தவிர வீணான விஷயங்களை பேசக்கூடாது. அதான் மேல சொல்லியிருந்தாரு இல்லையா, டாக் நோ ஈவில், ஹியர் நோ ஈவில் அப்படின்னு. தீயதை கேட்காதீங்க, தீயதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறமே அந்த சன்னியாசியை பத்தி சொல்லியிருந்தாரு இல்லையாப்பா. அந்த சன்னியாசிங்க வந்து இப்ப வீட்டுல இருந்து துறவர மார்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க பேரை மாத்திக்கிடுவாங்க. அதே போல பிராமணர்களாகிய நீங்க கூட இப்ப வீட்டுல இருந்து வந்துட்டீங்க, அது யஜ்யத்துக்கு வந்து சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்ப கூட பாபா பேர் மாத்திக்கிட்டே இருந்தார். பேர் மாத்திக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனமாச்சு? பேர் மாத்துவாரு, அப்புறமேல கொஞ்ச நேரம் புருஷார்த்தம் செய்வாங்க, அப்புறமேல மாயை வந்து அவங்களை சாப்பிட்டுட்டு போயிரும், அப்புறம் தந்தையின் கையை விட்டுட்டு போயிருவாங்க. அப்புறம் பாபாவால அந்த பிராமணர்களின் மாலையை உருவாக்க முடியாமையே போயிடுச்சு. அதனாலதான் தந்தை அந்த பேர் வைக்கிறதே விட்டுட்டேன் அப்படிங்கறத சொல்றாரு பிரம்மா பாபா சிவ பாபா ரெண்டு சேர்ந்து. ஏன்னா இப்ப நமக்கு கூட தெரியும் இல்லையா, குமார் கா தாதி அப்படின்றது உங்களுடைய பேரு, பிரகாஷ் மணி தாதியோட பேரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், யஜ்யத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள பேர் மாத்தினாங்க. நம்ம குல்சார் தாதி பேர் கூட வந்து சோப்னா அப்படிங்கறதுதான் பேரு. அப்புறம் இங்க வந்துதான் குல்சார்னு பிரம்மா பாபா பேர் வச்சாரு இல்லையா. அது போல யஜ்யத்துல வந்து யாரெல்லாம் வந்து சரண்டர் ஆனாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பேர் வச்சிருக்காரு பாபா. அந்த பேர்லாம் வச்சு எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு, அதனாலதான் பேர் வைக்கிறதை விட்டுட்டேன் அப்படின்றத சொல்லியிருந்தார். சரியா? அதனால இப்ப நீங்க தீவிரமா புருஷார்த்தம் செய்து காமிங்க. இப்ப நீங்க இளவரசன் இளவரசி ஆக போறீங்க அப்படின்னா அதுக்கேத்த புருஷார்த்தம் இருக்கணும் இல்லையா? இளவரசன் ஆக போறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த குசில இருந்து அதுக்கேத்த மாதிரி புருஷார்த்தம் செய்யணும். நீங்க தாசதாசி ஆக போறீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி புருஷார்த்தம் செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? ரெண்டு விஷயமும் இருக்குது. ஆனா நீங்க எந்த மாதிரி புருஷார்த்தம் செய்றீங்க அப்படின்றத பாத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. ஓகே சார். ஓகேங்க பிரதர். பாபா வந்து தாரணையில சொல்றாரு, பாபாக்கு ஒரு வணக்கம், சிவபாபா வணக்கம் சொல்லிட்டு சிவபாபா என்ன சொல்றாரு, செய்வோர் செய்யப்படுற தாரணையில என்ன சொல்றாருன்னா, இதை ஃபாலோ பண்ணுங்க. தந்தை உலகத்திற்கே அதிபதியா ஆக்குறாரு. அதனால இந்த கல்வியை கற்பிக்க வந்திருக்காரு. எனவே ஒரு பொழுதும் எங்களுக்கு நேரமே இல்லைன்னு சொல்லாதீங்கன்றாரு பாபா. ஸ்ரீமத் படி உடல் மனம் பொருள் பாரதத்தை சொர்க்கமாக்கும் சேவையில அர்ப்பணம் செய்ய வேண்டும். எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்றார் பாபா. சேவை செய்ய வேண்டும். இதை வச்சு உடலால பொருளால மனசால பாபா கொடுத்துட்டு சேவை செய்யுங்க. ஓகே. உடல் மனசால சொர்க்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்றீங்க, நேரத்தை வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஓகே. நேரம் இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். நேரம் இருக்குன்னு சொல்லலாம் பிரதர். இனிமே அப்படிதான், அப்பதான் இருக்கும் நிறைய. அப்புறம் தங்களுக்குள்ள 2வது பாயிண்ட், தங்களுக்குள்ள மிகவுமே இனிமையிலும் இனிமையான ஞானத்தோட விஷயங்களை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும். ஹியர் நோ ஈவில், டாக் நோ ஈவில், தீயதை கேட்காதீங்க, தீயதை பேசாதீங்க என்ற தந்தையினுடைய இந்த கட்டளை எப்பொழுதும் உங்களுக்கு நினைவே இருக்க வேண்டும்ன்றாரு. இதை மறக்காதீங்கன்றாரு. ஆமா, நினைவு இருக்க வேண்டிய விஷயம் அதுதான். தீயதை கேட்கவே கூடாது காதால, தீயதை பேசவும் கூடாது. பாபா இன்னைக்கு வர என்ன கொடுக்கிறாருன்னா, வரதானம் வந்து எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகள் மீதும் வெற்றி பெறக்கூடிய காமத்தை வென்று உலகத்தை வென்றவர் ஆகுங்க. காம விகாரத்தோட அம்சம் சர்வ எல்லைக்குட்பட்ட ஆசைகள் ஆகும். ஆசைகளில் ஒன்று பொருள்களை பற்றியது, 2வது மனிதர்கள் மூலமாக எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் பற்றியது, 3வது சம்பந்தங்களை அனுசரித்தல் பற்றியது, 4வது சேவா பாவனையோட எல்லைக்குட்பட்ட ஆசைகளோட உணர்வு. எந்த ஒரு மனிதர் பொருள் மீதும் விசேஷமாக கவரப்படுவது ஆசை இல்லை, ஆனா பிடித்திருக்கிறது, நல்லதாக தோன்றுகிறது. இதுவும் காம விகாரத்தோட அம்சம்தான். எப்போது இந்த சூட்சும அம்சமும் கூட முடிந்து போகுதோ அப்போது காமத்தை வென்று உலகை வென்றவர் என சொல்வார்கள். ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, காமத்தின் அம்சம்
காம விகாரம் அப்படிங்கிறது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது மட்டும் கிடையாது. காமத்தின் அம்சம்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படின்னா எல்லைக்குட்பட்ட ஆசைகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த எல்லைக்குட்பட்ட ஆசைகள் 4 விதத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு அந்த பொருட்கள் மீது இருக்குது, இன்னொன்னு அந்த மனிதர்களின் அந்த இது மேல மனிதர்கள் மூலமா கிடைக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட பிராப்திகள். ஒரு மனுஷங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்து இப்படி இருந்தோம்னா இவங்க கிட்ட இருந்து இதை அடைய முடியும். இப்ப தந்தை இருக்காருன்னா தந்தை கிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்குது அப்படிங்கிறது எல்லையற்ற ஆசை. ஆனா எல்லைக்குட்பட்ட தந்தை கிட்ட இருந்து இந்த சொத்து நமக்கு கிடைக்கும், அதனால இவர்கிட்ட நம்ம இணக்கமா நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்குது பாத்தீங்களா? அதான் மனிதர்கள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட பிராப்திகள்னால அது ஒண்ணு. அப்புறம் சம்பந்தங்களை அனுசரிச்சு போறதுனால இவங்களை அனுசரிச்சு போனோம்னா இது கிடைக்கும், இவங்களை அனுசரிச்சு போனா இவங்க கிட்ட இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மனுஷங்க கிட்ட எதையாவது ஒண்ணு எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயம். அதுவும் கூட காமத்தின் அம்சம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆசைகளின் அம்சம் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சேவையின் பாவனை அப்படின்னு இருக்காரு. சேவையின் பாவனை அப்படின்னா இந்த ஒரு சேவை செய்தனா எனக்கு இந்த பெயர் கிடைக்கும், இந்த புகழ் கிடைக்கும், என்னை எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க, என்னை எல்லாரும் மதிப்பாங்க, எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிறது கூட எல்லைக்குட்பட்ட ஆசைகள் தான். இந்த எல்லைக்குட்பட்ட ஆசைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்ப அப்படிலாம் இருந்தாதான் அதுதான் காமத்தை வென்றவர்களா ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதான் மனிதர்கள் மற்றும் பொருட்கள் இதன் மூலமா எங்கேயுமே கவரப்படாம இருக்கணும். கவர்ச்சி அடைஞ்சீங்க அப்படின்னா அது காமத்தின் அம்சம் எங்கேயோ ஒரு இடத்துல சூட்சமமா இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறார். இந்த சூட்சமமான இந்த காமத்தின் விஷயத்தையும் அழிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தான் காமத்தை வென்றவர்கள் உலகை வென்றவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, காமம்ன்றது அந்த விகாரம் அது மட்டும் காமம் கிடையாது, எல்லைக்குட்பட்ட ஆசைகள் கூட காமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆழமான விஷயம். அந்த சூட்சமமான அந்த காமத்தின் விஷயத்த தெரிஞ்சுக்கணும். 4 சொல்லியிருக்காங்க. ஒண்ணு பொருட்கள், மனிதர்களால அந்த மனிதர்கள் கிட்ட இருந்து ஒரு பிராப்தி அடைவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம், அப்புறம் அந்த சேவைக்கு உட்பட்ட ஒரு பாவனை, அப்புறமேலு அவங்கள அனுசரிச்சு போனா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய எண்ணம். இந்த 4 இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு. சரிங்க சிஸ்டர், ஓகே. அப்பதான் 4 இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எந்த உணர்வுல செய்யணும்? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி செய்ய முடியும்? ஆத்ம உணர்வுல தான் இருந்தாகணும். அவங்க என்னுடைய சகோதர ஆத்மா, ஆத்மாவான அவங்களுக்காக நான் செய்யறேன், அவங்களுக்காக பாபா செய்ய சொல்லியிருக்காரு. சேவை அவங்க கணக்கு வழக்கம் முடிக்கணும், செஞ்சுட்டு இருக்கிறேன். முடிச்சோட பாபா குழந்தை நானு அவரோட சேர்ந்து செய்யறேன். அப்படி கூட நம்ம பாபாவோட பேசிட்டே செய்யலாம்ல. நமக்கு அப்போ ஆத்மாவான எனக்கு ஆஸ்தின்னு கொடுத்தா அது பரமாத்மா கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கணும். எனக்கு சுகம்னு அனுபவம் ஆனா அது பரமாத்மாவின் சுகமா தான் இருக்கணும், அத்தீந்திரிய சுகம் மட்டுமா தான் இருக்கணும். எந்த வித இந்திரிய சுகத்துக்கு அடிமையாகி அவங்க கிட்ட போக கூடாது. பொருட்கள் மீது ஆசைனா ஏதோ ஒரு இந்திரிய சுகத்துக்காக, மனிதர்கள் மீது ஆசைனா ஏதோ ஒரு இந்திரியங்களின் சுகத்துக்காக. அதான் இந்திரிய சுகம் அத்தீந்திரிய சுகம் அப்படின்னு சொல்லுவாரு பாபா. ஆத்ம உணர்வுல நீங்க இருக்கணும். பரமாத்மா தந்தை கிட்ட இருந்து சுகம் வேணாலும் அமைதி வேணாலும் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து அடையணும். அன்பு வேணாலும் பரமாத்மா தந்தை கிட்ட இருந்து அன்பு அடையணுமே தவிர மற்ற மனிதர்கள் மூலமா நீங்க அன்பு அடையிறதுனா அது எல்லைக்குட்பட்ட ஆசை அப்படிங்கறத சொல்லியிருக்காரு பாபா. அதான் எதுனாலுமே உங்களுக்கு ஒரே ஒருத்தர் தான், ஒருத்தரை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது உங்களுக்கு. இருந்தாலும் பாபா சொன்னார்ல உள்ள வாணியில உடல் பொருள் மனம் எல்லாமே எங்கிட்ட, அப்போ அவர்கிட்ட கேட்டுதானே செய்யணும் நம்ம. ஒண்ணு செய்யட்டுமா? ஆமா, உங்களுடைய மனம் எப்பவும் பரமாத்மா தந்தையோட இருக்கணுமே தவிர மனிதர்கள் பக்கமோ பொருட்கள் பக்கமோ இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு. ஆனா அதை பயன்படுத்திக்கோங்க. கூட தான் இருக்காங்க, கூட தான் வாழ்ந்தாகணும், மனிதர்கள் கூட தான் வாழ்ந்தாகணும். அவங்க மீது அவங்களுக்கு தேவையான சேவையெல்லாம் செய்யுங்க, அவங்களுக்கு தேவையான கடமைகளை செய்யுங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு பலனை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் கடமை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா கீதையில கூட, பகவத்கீதையில கூட. அதான் கடமையை மட்டும் செய்யணும். அவங்களுக்கு தேவையானது என்னவோ அதை செஞ்சு கொடுக்கணுமே தவிர நான் இதை செஞ்சு கொடுத்தா அவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்க கூடாது மனிதர்கள் கிட்ட. ரிட்டர்ன் ஏதாவது எதிர்பார்க்கறீங்கன்னா அது தந்தை கிட்ட இருந்து தான் எதிர்பார்க்கணும். சரியா ஞானம் சொல்றாரு பாபா. அதுல சும்மா சுருக்கமா கொடுத்துட்டாங்க பகவத்கீதை விளக்கத்தை பாபா சொல்றாரு. ஸ்லோகன் இதயத்தின் உணர்வு மூலம் திலாராம் பாபாவோட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அதிகாரி ஆகுங்க. அதான் இதயத்தின் உணர்வு, என்னுடைய பாபா அப்படிங்கிற அந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வின் மூலமா தான் திலாராம் பாபாவினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான அதிகாரி ஆக முடியும் அப்படின்னு இருக்காரு.
அதான் என்னுடையவர் அப்படிங்கிற யார் மீது இருக்கணும்? அது திலாராம் பாபா மீது மட்டும்தான் இருக்கணும். இதயத்தின் உணர்வு மற்ற மனிதர்கள் பின்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா மேல. பொருட்கள் மீதும் மனிதர்கள் மீதும் இருக்கக்கூடாது. என்னுடைய பொருள், என்னுடைய வீடு, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி அப்படிங்கிற அந்த எல்லைக்குட்பட்டதெல்லாம் இருக்கக்கூடாது. என்னுடைய பாபா அவர்தான் உண்மையிலே எனக்கு தந்தையாவும் இருக்காரு, பதிகளுக்கெல்லாம் பதியாவும் இருக்காரு, தந்தைக்கெல்லாம் தந்தையாவும் இருக்காரு, என்ன குழந்தையாவும் இருக்காரு, ஆசிரியராகவும் இருக்காரு, சத்குருவாவும் இருக்காரு, நண்பனாவும் இருக்காரு. என்னென்ன உறவு வேணும் எல்லா உறவுமே எல்லா சம்பந்தமும் சர்வ சம்பந்தமும் தந்தையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தந்தையிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ஓகே. அவ்வியக்த சமிக்கை எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். மனம்தானே ஒரு சூட்சும சக்தியா உள்ளது. அது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதாவது கட்டளைப்படி காரியம் மாற்ற வேண்டும். அப்போது பாசிட்டானர் அல்லது ராஜ்ய அதிகாரி ஆகிவிடுவீங்க. சங்கல்ப சக்தியை சேமிப்பதற்கு எதை யோசிக்கிறீர்களோ அதையே செய்யுங்க. நிறுத்து என்றதும் நின்று விட வேண்டும். சேவை பற்றி யோசித்தால் உடனே சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். பரந்தாமத்தை பற்றி யோசிச்சீங்கன்னா உடனே பரந்தாமம் சென்று விட வேண்டும். அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்கள். மனம் ஒரு சூட்சமமான ஒரு சக்தியா இருக்குது. அதன் மீது உங்களுக்கு முழுமையான ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் உங்களுடைய கட்டளைப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. மனம் சங்கல்பத்தை அதிகமா எழுப்பிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. நில்லுனோடனே நின்றணும். அது இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அத அப்படியே காரியத்துல செயல்ல கொண்டுட்டு வரக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப ஒரு சேவை செய்யறீங்க அப்படின்னா அந்த சேவையை பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னோடனே அந்த சேவையில போய் ஈடுபடக்கூடியவர்களா இருக்கணும், அந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அப்புறமேலு நீங்க நினைவு செய்யறீங்க, பரநாமத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த நினைவு செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அந்த சமயம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மனதின் மீது ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. அப்பனா தான் உங்களை பாசிட்டானர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. ராஜ்யத்துக்கு அதிகாரியா ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மனதை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம், கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. யார் இந்த மனதை அப்படி கட்டுப்படுத்தி வைக்கிறாங்களோ, கட்டளைக்குட்பட்டு அந்த ஸ்ரீமத் படி நடத்துறாங்களோ அவங்கதான் ராஜ்ய அதிகாரியாவும் ஆகுறாங்க. இந்த இறுதி நேரத்துல அந்த பாசிட்டானர் அந்த ஸ்டேஜையும் அடையிறாங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்தி. Thank you, brother. Shanti. Thank you, Baba. Thank you, Baba.